ஸோ வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா லிஃப்ட் வேறு வந்துச்சு. ஒரு சைனீஸ் அண்ணா வந்து சாரி ப்ரோ ஓகே லிஃப்ட் வேறு வந்துச்சு. எங்கே போயிட்டுருக்கோம்? எங்க போயிட்டு இருக்கோம்னா நாளைக்கு வந்து விசூலியா விசுனா தமிழ் வருட பிறகு. ஆக்சுவலாக லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கும், சவுண்ட் ஒரு மாதிரி எக்கோவாக இருக்கும். இந்தா வந்துடும், 2வது ஃப்ளோர்லேருந்து போயிட்டு இருக்குது. அது அவங்களுக்கே தெரியும். ஓகே வந்துட்டோம், வெளியே வந்துட்டோம். ஸோ எங்கே போகிறோன்னா நாளைக்கு வந்து தமிழ் வருஷ பிறப்பு. ஸோ அதனால நாங்கள் இது வந்து நமக்கு 3வது வருஷ பிறப்பா இங்கே? ஆமாம், இங்கே வந்து 3வது. ஆமாம் 3வது வருஷ பிறப்பு, 3 வருஷம் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு வருஷ பிறப்பும் நாங்கள் வந்து இங்கே நம்ம ஊர்லலாம் எப்படி தெரியல, பட் ஆனால் 3வது வருஷ பிறப்பு. ஆனால் இங்கே வந்து எனக்கு 2வது வருஷ பிறப்பு. துபாயில் 2வது வருஷ பிறப்பா உனக்கு? ஓகே. அப்போ போன வருஷம் தான் நம்ம அந்த 3வது தாங்க. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். ஐயா நானே போதையில வரேன் தூக்க. இவ்வளோலாம் படித்த பிள்ளைன்னு கூட எங்கேயும் வியாபாரம் பண்ண முடியாது, ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா இப்படி தான் போய் அங்கே போய் ஏமாந்துட்டு வந்துடும். ஸோ நாங்கள் வந்து ஒரு வருஷமும் அந்த ஒரு தாம்பாள தட்டு, அதில் ஃப்ரூட்ஸு, அப்புறமா ஒரு கண்ணாடிலாம் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஐட்டங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு தமிழ் மார்ட் போவோம். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டு தெரியல. ஸோ இருந்தாலும் என்ன பண்ண, தமிழ் கேலண்டர்ல அவங்க நம்பர் இருக்கோம்ல, அவங்க கிட்ட முன்னாடி விசாரிச்சேன், இந்த மாதிரி இருக்காதா அண்ணா அப்படின்னு கேட்டேன். இருக்குது மேடம். இவ்வளோ மேடம் வேறு சொல்லி இப்போ போய் நான் கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ மேடம் சொன்னீங்களா அப்படின்னு. நான் தான் பேசணும்னு அவங்களுக்கும் தெரியாது, அவங்க யார் பேசுனாங்கன்னு எனக்கும் தெரியும். நான் கேட்பேன்ல, இவ தாங்க கூப்பிட்டு கேட்டா பூ இருக்கா, இல்லை வேறு ஹலோ அண்ணா பூ இருக்கா அப்படின்னா அவங்க என்ன நினச்சாருன்னு தெரியல, கிளம்பி வாமா எல்லாமே இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. ஆமாம், என்ன எங்கே என்ன கூப்பிடுறது, எக்ஸ் சார் ப்ரோ அப்படின்னு நான் கூப்பிடுறது. நான் ஊருக்காரங்க மாதிரி அண்ணா இருக்குதா அண்ணா அப்படின்னு கேட்டேன். என்னடி இவ்வளோ இருட்டாயிருச்சு இந்த இடத்துல? பரவாயில்ல, நீங்கள் பாருங்க இதில் என்ன இருக்கு. இல்லை ஆக்சுவலாக அங்கே ஒரு லைட்டு எரியல, அதனால தான் இவ்வளோ இருட்டாக இருக்குது. இல்லைன்னா இங்கே வெளிச்சமாக தான் இருக்கும். லைட்டு ஃபியூஸ் போயிருக்க முடியும். ஸோ அதுக்காக ஜாமான்கள் பொருட்கள் எல்லாம் வாங்க போகிறோம். நடந்து போகிறீங்க, கார் தான் இருக்குது, நடந்து போகிறீங்க அப்படின்னா டயட்டு எது சொன்னாலும் டயட்டு. சேமா டீக்கு சர்க்கரை போடல டயட்டு. ஆக்சுவலாக மறந்துட்டா, கேட்டால் டயட்டு, அப்படியே சமாளிச்சிட்றா. என்னத்த சொல்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. எல்லாரும் இது ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ வெளியேருந்து பார்க்கும்போது இந்த அக்கா வெளியே தானே இருக்காங்க, ஆனால் உள்ளே இருந்து நமக்கு வெயிட் பார்க்கும்போது தானே தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணுறது, இப்போ இருக்கிறதா இருக்கும், நம்ம வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக இருக்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த சண்டேன்னு ஒன்று வந்து என்னை வந்து அதெல்லாம் ஒன்றும் ஏமாத்தல, இவளை ஏமாத்திக்கிட்டா. வேற ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு நாள் சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. என்ன வழக்கம் போல நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவோம், 9 இட்லி. நான் சொல்றேன், நான் 9 இட்லி சாப்பிடுவேன். 9 இட்லி திப்பியாடி. ஐயோ 6 வேளை சோறு தின்னாலும் மேற்கொண்டு நொறுக்கு தின்னி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. என்னடி உண்மையை சொல்லிட்டேடி. உண்மைதாங்க. வந்து கிரிக்கெட்டுக்கு போவானா, கிரிக்கெட்டுக்கு போயிட்டு ஒரு 10 மணி ஆகுமா வீட்டுக்கு வர்றதுக்கு, 10-11 மணி ஆகிடும். நான் வந்து நல்லா செஞ்சு வச்சுட்டு இவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். காலிலேருந்து எதுவுமே சாப்பிடாம. இவன் அது ஜூஸ் குடிச்சிட்டு போவான், நான் அது கூட சாப்பிடாம செஞ்சு வச்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து சூடாக சாப்பிடும் போது 9 இட்லி ஆயிடும். எவ்வளோ திம்பேன்னு அவளுக்கே தெரியாது. அந்த ஐடி மாவுல செஞ்சு 9 இட்லி கணக்கு பக்கமே சாப்பிட்டுருவேன். ஸோ ஆனால் சமூக பெரிய இடம் தான் 9 இட்லி. இப்போ வந்து 3 இட்லி தான் சாப்பிட்டு இருக்கேன். இந்த டயட்ல இருக்கிறதுனால சீட் டே பண்றதுனால இது நீ சீட் டேவே சீட் பண்றடி. பரவாயில்லையே, 9 இட்லி தின்ன இடத்துல 3 இட்லினா அது நல்ல விஷயம் தான். அதுதான் எதுதாங்க. இப்போ வந்து இது பண்ண நான் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன், 3 இட்லி தான் சாப்பிடுவேன், ஆனாலும் குண்டா இருக்கேன். இங்க புதுசா ஏதோ திறந்துருக்காங்கடி. பேசிட்டு இருக்கும்போது இல்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணலடி. அங்க பேர் புதுசா ஏதோ திறந்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் எதுவும் இருக்காது, இப்போதான் திறந்துருக்காங்க. ஓகே, நாங்கள் அங்கே போயிட்டு என்ன வாங்குறோன்னு பார்ப்போம். சின்ன பசங்க மாதிரி தெரியுதா, ஸ்கிப் பண்ணி வந்தீங்கன்னா இந்த டைமுக்கு தான் வருவீங்க. சின்ன பசங்க மாதிரி தெரியுதா, ஸ்கிப் பண்ணக்கூடாது ஓகேவா. நாங்கள் சின்ன பசங்க கிடையாது, சைல்டா பிஹேவ் பண்ண சொல்லக்கூடாது ஓகேவா. திவ்யா சைல்டிஷா பண்றீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. இவனும் கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஓகேவா. மெயின் ரோட்ல பேசிட்டு இருக்கோம், என்னதான் பேசுன்னு தெரியாம இவங்க பாட்டுன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வராதிங்க. எதுவும் கோவப்பட்டுட்டோ எதுவும் பண்ணாதீங்க, ஸ்கிப்லாம் பண்ணாதீங்க ஓகே. நாங்கள் வந்து அது எப்படி சப்ஸ்கிரைபருக்கும் பிச்சை எடுத்த, இப்போ ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு பிச்சை எடுப்பியா? ஸ்கிப் பண்ணி வந்தால் இந்த டைமுக்கு தான் வருவீங்க பாருங்க கரெக்டாக. எப்படி வந்த மாத்தலாம். ஓகே, அங்கே போய் பார்ப்போம்.
ரொம்ப தூரம் நடக்கணும் ஆக்சுவலாக. ஃப்ரான்ஸ் கிளஸ்டர் கிட்ட இருக்குது. நாங்கள் சைனாலேருந்து போனோம். வாக்கிங் போகிறதும் அதுவும் ஒன்றா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வருத்தம்னா, அங்கே ஒரு ஆன்ட்டி வருவாங்க. நான் அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டை சுற்றி வரும்போது வாக்கிங்கும் ஆச்சு, சைட்டிங்கும் ஆச்சுன்னு. இன்றைக்கி அந்த ஆன்ட்டி பாவம் ஃபீல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. என்னன்றது வெறும் பேச்சு தான் மறவட்டேன். ஸோ நம்ம ஏரியா எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு பாறேன். இது வந்து சைக்கிள் போகிறதுக்காம், அது வந்து நடந்து போகிறதுக்காம், அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது கார் போகிறதுக்காம். எப்படியெல்லாம் பார்த்தியா? நாங்கள் வந்த புதுசில் இன்ட்ராசிட்டி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ஆக்கிட்டாங்கன்னு பாருங்களேன். நம்ம ஊர்லலாம் சிட்டி உள்ளே போயிருப்போம், ஆனால் ரோடு போட்டோன்னே ரோடே வந்துருச்சு. இந்த வீடு எவ்வளோ இது போகும் அப்படி பேசிட்டுருந்தா. இப்போ நாங்கள் அங்கே யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம வரும்போதே அங்கே அவ்வளோ ரெண்ட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இருக்க பில்டிங்லாம் எவ்வளோ ரெண்ட்டு போகும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே வந்து 2029 ப்ளூ லைன் வருது, மெட்ரோ வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க இங்கே இருக்க கம்யூனிட்டியும் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து இந்த ரோடு போகிறதுலாம் இல்லை. ஆக்சுவலாக சைக்கிள் போகிறதுக்கெலாம் செப்பரேட்டாக கிடையாது. இப்போ தான் புதுசாக போடுறாங்க. இதில் எங்களுக்கு என்ன வருத்தம்டா, சந்தோஷமெல்லாம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா ரெண்ட்டு கூட்டிடுவாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் அஜ்மான்கே ஓடிடுவோம். இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அஜ்மான் சொல்லி எல்லாரும் அஜ்மான் ஷார்ஜான்னு போயிட்டோம்னா அங்கேயும் ரேட்டு கூட்டிடுவாங்க. அப்புறம் அதுதான் பயமா இருக்கு. இப்போ எல்லாருமே அஜ்மான் ஷார்ஜா, ஏன்னா அங்கே கொஞ்சம் இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் கம்மி. அதனால எல்லாரும் இங்கே நோக்கி வரீங்களா? இங்கேயும் நான் ரேட்டு கூட்டுறேன்டான்னு கூட்டிட்டாங்கன்னு வை, முடிஞ்சே போச்சு சோழி. ஓ தெரியல என்ன பண்றது, பரவாயில்ல சொல்லவும் முடியல, வெளியும் வச்சுக்க முடியல. அது மாதிரி இருக்கு, எதுவும் சொல்ல முடியல. இது கடையில் இவங்களோட குண்டுகள் வேற. ஐயோ ஏன்டா சாகடிக்கிறீங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டாவது உருப்படியாக பிறகுதான்னு பார்ப்போம். ஆல்ரெடி பேச போயிட்டு ஒன்றும் உருப்பு இல்லைன்ட்டு வந்துட்டாங்க. கைது போட்டாங்களா? அது எல்லாம் சொல்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே பெரிய ஆளுங்கெல்லாம் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா கீழே இருக்க நடுத்தரங்கள் நம்ம தான். அது எப்பவும் நடக்கிறது தானே. எவனோ எங்கேயோ அடி வாங்குறது, நமக்கு வலிக்குது, நம்ம கத்திட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இப்போ எப்படின்னா, மேல அடிச்சிட்டு இருந்தாங்க, நான் வந்து அடிச்சுட்டு தானே இருக்காங்க, வாரம் நடந்துட்டு இருக்கேன், வாரே பார்க்கல. அதுல ஒரு பெரிய ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் ஓகே, எல்லாம் நல்லா. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 2 நாள் நல்லா பயந்தோம். அதுக்கப்புறம் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகும்ல, சின்ன பிள்ளைங்கலாம் போய் வெளியில பாக்குற மாதிரி. நமக்கு எதுவுமே தெரியாது, நம்மள இழுத்து சண்டை போடுவாங்க பாத்தியா, அப்பதான் ஐயோ இதோட பிரச்சனையே என்ன தெரியும். அது மாதிரி என் வீட்டு வாசல் வர வரையும் எனக்கு எதுவுமே தெரியல. என் வீட்டு வாசல்ல வந்துதான் ஐயோ இப்படியா, அது ஒரு பயமாவே அது எப்பவுமே தோணிட்டே இருக்கு. ஓகே, ஐயோ எப்படி வருவோம் தமிழ் மார்ட்டு, வண்டி எடுத்துட்டு வரலாம்னு கேட்குறாங்களா? இப்போதான் டயட் இருந்து இன்னும் நடக்கணும் கைஸ். பயந்துட்டு இருந்தேன், வாரில் எங்க பூ இருக்காதோ, எதுவுமே வச்சிருக்க. அவனுக்கு வாழ்க்கை இருக்கா இல்லையானே தெரியல, பூ கிடைக்குமா கிடைக்காதோன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கான். என்னங்க பண்ண முடியும், இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம சாமி தான் கைப்பிடிச்சிட்டு இருக்கணும். அவர் தான் இப்போ வரையும் நம்மளுக்கு போறோம் வாங்கிட்டு வரோம், அந்த மாதிரி ஒரு நிலைமையில வச்சிருக்காருல, பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப நன்றி. பெருமானே, கடைக்கு போயிட்டு வந்துருச்சு கடைன்னு நினைக்கிறேன். உள்ள போய் தான் என்ன வாங்கலான்னு வந்திருக்க, என்ன பண்ண போற? மாப்பழா வாழை. அப்படி இல்லைனா அது செருப்பு கழட்ட. மாப்பழா வாழையா, முக்கணிகள் பெரிய மூவேண்ட தேவரி ஒரு மாப்பழா வாழை. பாயசமா தப்பியா? பாயாசம் யாரு கொடுக்குறது? டயட்ல இருக்கனே. இப்ப எல்லாருமே அங்கிட்டு பார்த்தா டயட், இங்கிட்டு பார்த்தா டயட், அங்கிட்டு பார்த்தா டயட். நான் எங்க? ஆமா, எங்க கேங்கு எல்லாருமே டயட் இருந்தீங்கன்னா நான் இப்ப திவு வைக்கிறது யாரு தான் டேஸ்ட் பண்றது? பாப்பா என்னதான் வைக்கிறான்ட்டு. கடை வந்துச்சு. அட்லீஸ்ட் என்ன வாங்க போறேன்னு பிளான் இருக்கா? வாங்கிட்டு அரேஞ்ச் பண்ணி நாளைக்கு காலையில ஓகே, அப்பதான் உங்களுக்கு அது வேற vlog. மாப்பழா வாழையெல்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டு பொட்டு வாங்கலாமா? பொட்டுக்கிட்டலாம் நடி பிரிச்சு போட பிரிச்சு. இதுக்கு என்னடு 1 கிலோ மாம்பழம் 18 ரூபா. இல்ல மாப்பழா வாழை எங்கடி? மாப்பழா தான் இருக்கு. வாழை மாப்பழா வாழைனா வாழைப்பழமா? வாழை இலை வந்து பரவாயில்ல தட்டில் வச்சுக்கிறா. இலை வாங்கலாம். இலை விஷயம் இல்லையா? இலை வாங்கி விருந்து நாம சாப்பிடுறது இல்ல. இலை இல்லாம எப்படி? இலை இல்லையா? இலை இங்க இல்லையே. இருந்துச்சா? ஏமாத்துறா, காசு போட்டுன்னு. பரவாயில்ல, தட்டில். ஓகே, இதெல்லாம் என்னடா கடை?
நல்ல பணக்காரங்க கடை போல, லக்ஸுரியான கடை போல. எல்லாம் அதே தான், லக்ஸுரி கடை. ஏன் நம்ம லக்ஸுரி இல்லையா? நம்ம லக்ஸுரி தானே. லக்ஸுரி தானா? எப்படி சொல்ற? உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன லக்ஸுரி சொல்லு பார்ப்போம். என்ன பொறுத்தவரையும் எந்த கணக்கும் பார்க்காம, கணக்கு பார்க்கணும், பார்க்க கூடாதுன்னு இல்லை. ஆனா இப்போ ஒரு 30 ரூபாய் செலவாகிற இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 50 ரூபாய் பண்ணா ஓகே பண்ணலாம். ஓகே அந்த இது என்ன ஏதோ ஒரு படம், ஏதோ போகன் நினைக்கிறேன், அந்த நேம் பிளேட், அது ரேட் கார்டு பார்க்காம வாங்குறதா லக்ஸுரி. இப்போ ஒரு மாலுக்கு போறோம், ஒரு நல்ல ஒரு ஷோரூம் இருக்கும், ஆனா நம்ம அங்க போகாம அதுல இருக்குது கீழே ஷோரூம் தானே நம்ம போய் வாங்கணும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் லக்ஸரியே கிடையாது. லக்ஸரி சொன்னேன், நம்ம மைண்ட் செட்டு தான். இப்போ நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், 2 ரூபா தான் டீ, ஆனால் அங்கே போய் குடிக்கிற அந்த டேஸ்ட் ஆஃப் ஆகுமோ இப்போ வந்து நாங்கள் போய் ஏசியில் உட்காந்து குடித்தோம்னா அந்த ஒரு இது வராது. ஆல்வேஸ் பிளேஸ் டசன்ட் மேட்டர், பீப்புள் டசன்ட் மேட்டர் தான்டா. இப்போ நம்ம போய் வாங்கிட்டு வரோம்னா நம்ம லக்ஸரி டே, நானும் நீ லக்ஸரியே வாங்கி, நீயே மாலில் போய் வாங்கினா தான் லக்ஸரி சொல்கிறேன். இல்லை நான் நார்மலாக சொல்கிறேன். எதுக்குன்னு நான் வந்து இப்போ இருக்கிறது வந்து நான் குறையாவோ, இப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச லக்ஸரியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் நீ சொல்கிற லக்ஸரியாக வாழ், அதுல இருந்து இருக்குது. ஸோ ஆல்வேஸ் மைண்ட் செட் எந்த இடம் பொறுத்தது இல்லை, யார் கூட இருக்கும் தான். ஆமாம், அதுதான் மேட்ரு. நான் நார்மலாக சும்மா சொன்னேன், இல்லை அப்படி தானே இருக்காங்க சில பேர், அதனால நான் வச்சு அப்படி சொன்னேன். இங்கே ஒரு கடை இருக்கு பாரு, உழவன். நீங்கள் தமிழ் மாட்டுக்கு எதிரில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும். சோ டைகர். சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. அப்படின்னா அதனால் டைகர் சரி அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு தாய்லாந்து கிராசரி கடை, அதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க சோ தாய் க்ரோசரி. அவ வந்து தமிழ்ல கன்வெர்ட் சோனா அதனால தாய் கிரோசரியா அப்படிங்கிற பைத்தியக்காரி. இதுல லக்ஸரி கேக்குது. உழவன் இங்கேயும் கிடைக்கும் போல எல்லாம். ஆமாங்க, சரிங்க, பயப்படாதீங்க. பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க, ஆல்ரெடி கொண்டு போறாங்க, இவங்க வேற பயமுறுத்துறாங்க. சரிங்க, நாங்க வேற மெயின் ரோட்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு சந்திக்கலாமா? இன்னைக்கு வாங்கின ஐட்டத்தெல்லாம் நாளைக்கு செலவு பண்ணி செஞ்சு உங்களுக்கு வந்து காட்டுவா. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் டிடிஆட்டோ சிட்டிஸ். அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கைஸ். ஆமாங்க, ஹாப்பி அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய்.